பரமேஸ்வரியம்மா, ஒரு நல்ல நாள் பார்த்து நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கிட்டோம்னா வர்ற தையிலே கல்யாணத்தை முடிச்சிடலாம். சரி, அப்படியே செய்வோம். உங்க வீட்டு சம்மதம் கிடைச்சது எங்களுக்கு ரொம்ப பெருமை. ஆனா மாப்பிள்ள சங்கர் தான் பொண்ணு பிடிச்சதா இல்லையான்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல. அவன் எப்போ இப்படித்தான் எதையுமே வெளிப்படையா சொல்ல வைக்கப்படுவான். நாங்கெல்லாம் இருக்கும்போது அவன் சம்மதிக்காம போயிடுவானா என்ன பாட்டி? நீங்க ஒண்ணு கவலைப்படாம போயிட்டு வாங்க. நம்ம குடும்பமா கூடி எங்க இருக்குதுன்னு கேட்டா அவ்வளவு பெரிய பங்களாவுக்கு இத்துன்னு வரைய இன்னாம கதை உன் கதை திரு காட்டுன்னு தெரியும். யாருங்க இதெல்லாம் உங்க தேரை நினைச்சுக்கலாம். மரியாதையா வெளியே போங்க. மரியாதையா வெளியே போனோமா? இன்னைக்கு இன்னத்துக்கு நாங்க மரியாதை கொடுக்கணும், நீ தான் எங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். சும்மா கம்மனு கடா நீ இன்னத்துக்கு மேல சும்மா நின்று அப்படியே அலேக்க சாப்பாட குந்துமே. நீங்க என்ன விளையாடுங்க? என்ன நினைச்சிருக்கீங்க? போலீஸ் போன் பண்ணி உங்களை என்ன பாடுபடுத்திருப்பாங்க? போலீஸ கூப்பிடுறியா? ஏன் சொச்ச உங்களால கூப்பிடு? இது ஏன் ஒரு நாசோபால குந்துற? நீ என்ன கேக்குறது? நான் சும்மா கத்துக்கிறேன். கத்த போட்டு புருஷனை தொலை கொடுங்க. புருஷனா? யாரு நீங்க புருஷன்? சங்கரே! சங்கரா? பாட்டி! வாட்? யாருக்கு புருஷன்? எங்க அக்கா மாவ குப்பமாவுக்கு உங்கூட்டு புள்ள மைனரு சங்கரிக்கிறானே அவ புருஷன். என்ன கம்மு நின்னுங்கிற அவுத்து விட்டான். அட விஷயத்தை என்ன சொல்றேன்? அந்த கிராமத்து பிள்ளையாண்டா காரை எடுத்துக்கணும், குப்பை தண்டை வந்துக்கணும், புருன்னு கத்துவான். இந்த கைத அவன் பின்னாடியே ஓடும். நான் எங்க ஓடினேன்? அவதான் என் பின்னால ஓடியாந்தாரு. அழகா இருந்தாலும் முந்தானி வச்சுக்கினேன். இப்ப வாய வயிறுமா நிக்கிறியமே, இதுக்கு என்ன பண்றாங்க? அவன் என்ன சொல்றது? அவன் தான் சொல்லலாம். ஆமா, வயிற்ற குரங்கு சொன்னா அது வயிற்று மேல குத்துமா இல்ல குரங்கு மேல குத்துமான்னு நான் கேக்குறேன். ஐயா கூப்பிடுமா அந்த குரங்க? அதான் வந்துடுச்சு. யோ சங்கரு, 30ஆம் கோயில முடி வச்சு ஆயிரம் முன்னால என் கைத்துல 3 முஷி போட்டுக்கினிய. இப்ப நான் முயகாம வைக்கிறேன். என்ன சொல்ற நீ? சங்கர், என்னடா இது? கார்பரேஷன் குப்பை எல்லாம் வீட்டுக்குள்ள வந்துடுச்சு. இந்த வாய மூடு. குப்பை கிக்கு பண்ணிட்டா நீ கொஞ்சம் சும்மா இறேன். ஆமா பாட்டி, நான் குப்பமாவை காதலிச்சது உண்மைதான். அவ கழுத்துல தாலி கட்டின்றோம் உண்மைதான். சங்கர், என்னடா இதெல்லாம்? உனக்கு கல்யாணம் பண்றதுக்காக பெண்ண வீட்டுக்காரங்க வந்திருக்கிற இந்த நேரத்துல இப்படி நெருப்பள்ளி கொட்டுறியே, நம்ம கௌரவம் என்னடா ஆகுறது? அக்கா, ஒரு ஏழைய கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால மானமும் கௌரவமும் குறைஞ்சு போயிடாது. ஐயோ ஐயோ பதற இத்தியே நீ பப்ளிக் கூட்டத்துல பேசியிருந்தீனாக்கா அப்படியே அழகா நான் விசில் அடிச்சிருப்பேன். மாப்பிள்ளைன்னு பார்க்காம உன் கைத்துல நான் மாலையை போட்டிருப்பேன். என் கண்ணு ஏறா. என்ன நீங்க ஆட்டம் ஆடுறீங்க? அப்படி ஒண்ணும் இந்த வீட்டுல நீங்க சம்பந்தம் வச்சுக்க முடியாது. நான் பேசி முடிச்ச கல்யாணம் பேசி முடிச்சதுதான். சம்பந்தி அம்மா, உங்க மகளுக்கு தான் என் பேரன் தாலி கட்டுவான். நீங்க தைரியமா போகலாம். தைரியமா பூடுவியா? தாலி கட்ட வச்சிருவியா நீ? அம்மா தூரம் உனக்கு தில்லிக்குதா? பௌத்த புள்ளையோட ஊட்டாண்ட வந்து ஓட கூவேன். சரி இட்டாந்து உன்னை என்ன செய்தின்னு கேட்பேன். குப்பமாவ சாதாவ நினைச்சாத. கோதாவ நின்னு பாக்குறியா? சம்மந்தி வீட்டம்மா சக்காலத்தி எங்கம்மா, சம்மந்தி வீட்டம்மா சக்காலத்தி எங்கம்மா, தாலி கட்டாளி நாட்டி தவிடு துள்ள போங்கம்மா, தாலி கட்டாளி நாட்டி தவிடு துள்ள போங்கம்மா, பிள்ளை பத்து தாரேன் தொட்டில் கட்ட வாங்கம்மா, பிள்ளை பத்து தாரேன் தொட்டில் கட்ட வாங்கம்மா, அத பாட்டியம்மா போட்டு பாடணும் தாலாட்டு, அத பாட்டியம்மா போட்டு பாடணும் தாலாட்டு. குளத்து மேட்டு கரையிலே நான் மீன காய போட்டேன், மீன் காய போடையிலே சாமியை வர பார்த்தேன். குளத்து மேட்டு கரையிலே நான் மீன காய போட்டேன், மீன் காய போடையிலே சாமியை வர பார்த்தேன். மாத்தினார் மாலையே சாத்தினார் சேலையே, மாத்தினார் மாலையே சாத்தினார் சேலையே, அடி நாத்தனாரி கேட்டுக்கவோ தம்பி செஞ்ச வேலையே, நாத்தனாரி கேட்டுக்கவோ தம்பி செஞ்ச வேலையே. செய்யா தக்கா உள்ளே தவழுதம்மா பிள்ளை, பாட்டி எங்க பாட்டி மாட்டிக்கிட்டா மாட்டி,
மனுஷியான போது பிரியம் வச்சுட்டாரு பேச கூட இடமில்லையே பயிர மேஞ்சிட்டாரு சும்மா சொல்றேன் ஐயா பெரிய மனுஷியான போது பிரியம் வச்சுட்டாரு பேச கூட இடமில்லையே பயிர மேஞ்சிட்டாரு காட்டு நாறு மாடியே மாட்டு நாறு தாலியே காட்டு நாறு மாடியே மாட்டு நாறு தாலியே அத காட்டத்தானே ஊடு தேடி கூட்டி வந்தேன் சேரியே காட்டத்தானே ஊடு தேடி கூட்டி வந்தேன் சேரியே அத்தையம்மா வீடு மெத்த ஒண்ணு போடு பாட்டி எங்க பாட்டி மாட்டிக்கிட்டா மாட்டி சம்மந்தி வீட்டம்மா சக்காலத்தி எங்கம்மா சம்மந்தி வீட்டம்மா சக்காலத்தி எங்கம்மா ரப்புக்கார பாட்டின்னு அப்பவே சொன்னாரு ரப்புக்கார பாட்டின்னு அப்பவே சொன்னாரு நான் அறுப்புக்கார ஆறுமவா பெத்த பொண்ணு பாரு அறுப்புக்கார ஆறுமவா பெத்த பொண்ணு பாரு என்னங்கடி குத்து சண்டை போடுவேன் 10 பேரை சாடுவேன் குத்து சண்டை போடுவேன் 10 பேரை சாடுவேன் என் பாட்டி அம்மா கிட்டே இனி ஆட்டம் எல்லாம் காட்டுவேன் பாட்டி அம்மா கிட்டே இனி ஆட்டம் எல்லாம் காட்டுவேன் பாட்டி எங்க பாட்டி மாட்டிக்கிட்டா மாட்டி பாட்டி எங்க பாட்டி மாட்டிக்கிட்டா மாட்டி சம்மந்தி வீட்டம்மா சக்காலத்தி எங்கம்மா தாலி கட்ட ஆளில்லாட்டி தவிடு துண்ண போங்கம்மா பிள்ளபத்துக்காரே தொட்டில் கட்ட வாங்கம்மா பாட்டி எங்க பாட்டி மாட்டிக்கிட்டா மாட்டி 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 நிறுத்துங்க. அம்மா பரமேஸ்வரி அம்மா, நாங்க பெரிய இடம் நினைச்சிருந்தோம். ஆனா எங்களுக்கு இப்ப கிடைச்சது பாருங்க மரியாதை. அது ஒண்ணே போதும். பேசுறதுக்கு வெக்கப்படுற பிள்ளைன்னு சொன்னீங்களே அவன் ஏன் பேசுறீங்கிறது எங்களுக்கு இப்பதான் புரியுது. நல்ல வேற கிணத்துல தள்ளி இருப்பேன் பொண்ணு இந்த கூட்டம் வந்து எங்களை காப்பாச்சு. வாடி போலாம். அப்புறம் சீக்கிரட்டா நம்ம 2 பேரும் 2 பேரும் இத வேற சொல்லுவாங்களா? அப்போ போய் கீழே படுங்க. ஆம்பளை கீழையா? நீ என்ன இந்த வீட்டு பொம்பளைங்க மாதிரி பேசுற? இத பாருங்க, இப்ப நான் உங்களுக்கு கெஸ்ட் ஷுட் பி ரெஸ்பெக்டட் சார். போய் கீழே படுங்க. சரி சரி நீ மேலேயே படு. விளக்கு ஆஃப் பண்ணிட்டோமா? ஏ எரியுது மனசா? விளக்கு எரியட்டும், நான் கொஞ்சம் திங்க் பண்றேன். பக்கத்துல வரலாம்னா குடுப்பேன் 2. நாளைக்கு என்ன சீனு எப்படி ஆக்ட் பண்ணலாம்னு திங்க் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு பாட்டியம்மா டிகிரி 10% குறைஞ்சு போச்சு. ஆமா நாளைக்கு ஒரு 40% குறைச்சிட்டா பாக்கி 50%. அதையும் குறைச்சிட்டோம். அப்ப நம்ம பிளான் சக்சஸ். ராதா ராதா, என்னக்கா? என்னக்கா கௌரவத்துக்கு பேர் போன இந்த வீட ஒரு காட்டு மிராண்டி கூட்டம் வந்து அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கு. அத பத்தி கொஞ்சம் கூட உனக்கு கவலை இல்லையாடி? கௌரவம்னு ஒண்ணு இன்னும் இந்த வீட்டுல இருக்குன்னு நீ நினைக்கிறியாக்கா? ஏண்டி அப்படி ஒண்ணு இல்லங்கிறியா? நிச்சயமா இல்ல. ஓஹோ, நீயே தீர்மானம் பண்ணிட்டியா? ஆமாக்கா. என்னைக்கு உன் புருஷனை நீ வேலைக்காரனை போல நடத்த ஆரம்பிச்சியோ, என்னைக்கு என் கணவரை அவமானப்படுத்தி வெளியே அனுப்பிட்டு என்ன வாழா வெட்டி ஆக்கி வச்சிருக்கீங்களோ, அன்னைக்கே இந்த வீட்டு மானம் மரியாதை எல்லாம் போயிடுச்சுக்கா, போயிடுச்சு. என்னடி நீ பேசுறத பார்த்தா யாரோ மனசையும் கெடுத்து இப்படி ஒரு பாடம் சொல்லி கொடுத்துருக்காங்க போல இருக்கே. அக்கா, ஒரு பொண்ணு புருஷனை அலட்சியப்படுத்துறதுக்கும் ஆணவமா பேசுறதுக்கும் தான் பாட்டி மாதிரி ஒருத்தர் கிட்ட பாடம் கத்துக்கணுமே தவிர கணவனை மதிக்கிறதுக்கும் அவர்கிட்ட ஆசை வைக்கிறதுக்கும் அன்பு காட்டுறதுக்கும் யார்கிட்டையும் கத்துக்க வேண்டியதில்லை. பொண்ணுங்க பிறக்கிறப்ப கூடவே அவங்களுக்கு அந்த குணமும் பிறந்துடுது. இப்ப தாண்டி புரியுது. அந்த குப்பத்து வாடதான் உனக்கு அடிச்சிருக்கு. இங்க பாருடி, அது பஞ்ச கூட்டம். நாங்க கொஞ்சம் துணிஞ்சா போதும் இந்த ஊரை விட்டு விரட்டி அடிச்சிருவோம். அதை நீ மறந்துடாத. அக்கா, எலியார வலியார அடிச்சா வலியார தெய்வம் அடிச்சிடும். அதையும் நீ மறந்துடாத. என்ன இவ எலிகளின் பேசி போறா? இவ சரியில்லை.
இன்னும் எவ்வளவு வேணுமானாலும் தரேன். அந்த சேரி கூட்டத்தை இந்த பக்கமே வரவிடாம துரத்திடணும். சரிம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. அடிக்கிற அடியில இந்த ஊரை விட்டு ஓட வச்சிடறேன். சரி சரி, அதோ வர்றாங்க. சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். வாங்க, நம்ம கைவரத்தை காட்டும். ஆடி என்னன்னு பாக்கலாம். இந்தாமே வா இந்த பக்கம். மரியாதையா ஓடி போயிரு. வீணா ரகல பண்ணுன. பெரிய சூழப்புலி பயா. எனக்கு உன்னை காதலிக்கணும் தான் ஆசையா இருக்குது. ஆனா எனக்கு காதல் பண்ண தெரியாதே. யோ, எத்தனை பயோஸ்கோப் பாத்துக்கிற? அதுல வர ஹீரோ ஹீரோயின் மாதிரி காதல் பண்ணிக்கியா? சினிமால வர மாதிரியா? ஔவையார்ல வர மாதிரி காதல் பண்ணலாமா? யோ, அது பழைய படம்யா. இப்போ நீதான் எம்ஜிஆர், நான் தான் சரோஜாதி. நான் மாட்டேன். எனக்கு ஆம்பளை மாதிரி எல்லாம் நடிக்க வராது. நீ எம்ஜிஆர் யாரு, நான் சரோஜா தேவியா இருக்கேன். சத்தாயா? இது டேய் லவ். இத லவ்? இது ரொம்ப சுலபமாச்சு. இவ்வளவுதானா? வெக்கமா? ஒண்ணும் இல்ல. யோ, இத உடியா. இப்போ நீதான் சிவாஜி கணேசன், நான் தான் வாணி. நீ சிவாஜி கணேசன், நான் வாணிஸ்ரீ. இதுலயுமா சண்டை சீனா லவ் சீனா? நான் தலைக்கு தேங்காய் எண்ணெய் தான் தடவுறது. யோ, அது இல்லையா, இது வசந்த மாளிகையில சிவாஜி கணேசன் வாணிஸ்ரீ போசியா? போஸ். சரி, இப்போ நான் தான் ஜெயசங்கர். நான் புதுமுகம். யோ, இந்தாயா. யோ, இதான் புதுமுகமா? இல்ல, எனக்கு வந்து தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு. அதான் பட்டு உடனே தூக்கம் வந்துருச்சு. அது சரி. இந்தாயா, இப்ப நான் தான் நீதான் உன் பொஞ்சாதி. ஓ, இப்போ நீ வந்து நானு, ஆமா. நான் சாரதா என் பொண்டாட்டி. என்ன தொடர அளவுக்கு தைரியம் வந்துருச்சா? என்ன நினைச்சுக்கிட்டீங்க மனசுல? தொடறீங்க. யோ, இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்த? என் பொண்டாட்டி இப்படிதான் மேல கையை வச்சாலும் திட்டுவா. யோ, உனக்கு வெக்கமா இல்ல? வெக்கமா தான் இருக்குது. ஆனா பழகி பேசாம அவளை விட்டுட்டு என்ன கல்யாணம் பண்ணியா?
நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கியா? நான் பண்ணிக்கிறேன். நிஜமா? நிஜமா நிஜமா? பண்ணிக்கிறேன். ஏண்டி? கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏய், எங்கடி? என் மூஞ்சி பார்த்து சொல்லு. என் மூஞ்சி பார்த்து சொல்லுடி. கல்யாணம் பண்ணிக்கிறேனே. என்னங்க ராவ காட்டுறீங்க? நான் யார் தெரியுமா? யாருடி நீ? உப்பமா தங்கச்சி ருக்கு. ஆமா, எனக்கே பக்கு பக்குன்றது. கிட்ட போகாத, அடிச்சிருவா. அடிப்பாளா? உனக்கு மறந்துக்கிட்டு ஏண்டி? அடிப்பா. எனக்கு ஒன் கட்ட கட்டு. நிறுத்துங்க, நிறுத்துங்க. ஐயோ, ஒரு ஆம்பளை இருக்காளேன்னு என்ன பயந்துக்க மாட்டான் ஆம்பளை. இந்த மாதிரி அடிச்சு- பொண்ணுங்களா கொண்டு. கம்மனு கிடங்க. அது என்ன காதலிச்சுக்கிச்சு, நான் அதை காதலிச்சுக்கிறேன். இதுவா? இதுவா? கோபலா? ஏய், காதலா? இவரா? நான் இல்ல. ஏன் நான் பொம்பளை வேஷம் தான் போட்டேன். அவதான் ஆம்பளை வேஷம் போட்டான். அந்த குப்பை மதம் எல்லாம் சொல்லி கொடுத்தா. குப்பமாளா? அவ வேலை தானே இது? எங்க அவ? ஏய், குப்பமா! இன்னமே குப்பமான்னு ஜவுண்டு குத்து நிக்குறா? என்ன விஷயம்? ஓஹோ, இங்கதான் இருக்கிறியா? ஏண்டி? போனா போகுது. தம்பி பொண்டாட்டியாச்சுன்னு பார்த்தா இங்க வந்து கலாட்டா பண்றேன். நான் இன்னமே கலாட்டா பண்ணிக்கணும். இன்னமே கலாட்டா பண்றேன். இருடி உன்னை பேசிக்கிறேன். பேசாம இருந்த என் புருஷனை. ஐயா, இவன் புருஷனா? இவன் புருஷனா? கேங்க. எனக்கு தெரியாதுப்பா. இந்த ஆளு இப்படி பயக்காட்டி ஆடி வச்சு நிக்கிறியா? அது தப்பு இல்ல? அதே குடும்ப விஷயம். குடும்ப விஷயம். அதுல கல்யாணத்துக்கு நீ யாரு? யாரு? ஏன் அப்படி பயந்து சாவுற? அக்கா, அது ஒரு தலையாடி பொம்மை. நீ பேசாம வா. அதை திருத்தறது ரொம்ப கஷ்டம். ஓஹோ, திருத்தறதுக்கு வந்திருக்கீங்களே? வாமே போலாம். என்னடி ஆடுறீங்க? ஒண்ணுடா என்ன நினைச்சிருக்கீங்க? இருங்கடி உங்களை பேசிக்கிறேன். ஏய்யா, காதலா பண்றீங்க? காதல் என்னது? சிவாஜி வாணிஸ்ரீ, எம்ஜிஆர் சரோஜா தேவிய மூஞ்சி முகக்கட்டையும் பாரு. இப்ப நான் தான் எம்ஜிஆர். நானு அசோகன். நான் கொடுப்பேன், நீங்க வாங்கிக்கணும். நீ ஏன் இந்த அழற? உன் வேதனையை போக்கத்தான் 2 நாளா நாடகம் நடக்குறேன். அந்த நாடகத்தோட கதாநாயகி குப்பம்மா. ஆமா அண்ணா, அக்கா கூட சொன்னாங்க உனக்கு இவங்க காதலியா இருக்கலாம், அதுக்காக இந்த கௌரவமான குடும்பத்திலேயே குழப்பத்தை உண்டாக்கணும். நான் என்ன குழப்பத்தை உண்டாக்கினா? நான் என்ன கல்ட்டா செஞ்சேன்? சும்மா கிடந்தா உங்க அண்ணா தான் தங்கச்சி கறி தவிக்கிறான்னு இட்டாந்தாரு. நான் பூட்டா? அத்தா, அவதான் புரியாம பேசுறானா? நீ ஏன் தப்பா நினைக்கிற? பின்ன உங்க தங்க தான் என் மேல கோச்சுக்கிறாங்களே. என்னது குப்பமான்னு சொல்ற? லதான்னு கூப்பிடுற? இவங்களும் நல்ல பாஷையில பேசுறாங்க. ராதா, உன் துன்பத்தை போக்கி நீ உன் புருஷனோட சேர நாங்க 2 பேரும் ஒரு திட்டம் வகுத்துருக்கோம். ஐயோ, பாட்டியே பையோ தானே சொல்லிட்டு இருக்காங்க. நீ மட்டும் உன் வாயை பூட்டி இந்த ரகசியத்தை காப்பாத்தினா நம்ம பிளான் சக்சஸ். சரிண்ணா. இப்பவே நான் புருஷனை பார்த்து உன்னை சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன். புறப்பட்டாருன்னு பேசாம நின்னா காரியம் ஆக வேண்டியது நமக்குதான். கூப்பிடுங்க. கண்ணா, கண்ணா. இப்ப ராதா எங்க இருக்கா? கண்ணன், நீங்க அவளை தேடி போக வேண்டாம், நாங்களே அவளை கூட்டிட்டு வரோம். பிரிஞ்சிருந்தவங்க ஒன்னா சேருங்க. எந்த பாட்டி உங்களை அவமானப்படுத்தினாங்களோ அவங்களே தன் பேத்திய மரியாதை உங்ககிட்ட ஒப்படைக்கும்படி நாங்க செய்யறோம். அப்பா, பெரிய இடத்துல இருக்கிறவங்க மனுஷாளுங்க இல்லன்னு சொல்றாம நீ கைத துண்ணுமா துண்ணுமா. நான் இன்னாம சொல்லிட்டேன். இப்ப எதுக்குமே கத்திய முள்ளு எடுத்து வேண்டிய இன்னாம போகணும்னா நீ இன்னும் பயங்காட்ட நீ எனக்கு. என்ன அதுன்னு பார்த்து நிக்கிறேன். அம்மா, பெரிய மனுஷால் வீட்டுல எல்லாம் போட்ட பொதிக்கும் போது சண்டை வச்சுக்குவானுங்க போல இருக்கு. அதுதான் இந்த கத்திய முளை மேட்டில வச்சு நிக்கிறானுங்க. நீ அங்கேயே வச்சிருமே. ஆமா, இது என்ன? மக்களிக்கிறாங்க இதாம ஊதுபத்தி ஸ்டாண்டு பூக்கடா பஸ் ஸ்டாண்ட்ல வாங்கிக்கிறானுங்க அவனுங்க. நிஜமாவா? உள்ள உப்ப வச்சிருக்கானுங்க, மேல ஊதுபத்திய வச்சிருக்கானுங்க. லேடிங்க அவனுங்க. ஆமா, இத தூண்டலாம் வாங்கவா? உண்மையில வந்திருக்கிறேன். என்ன இது? குதிரை பக்கம் போய்க்கணும். அந்த கைத கோயம்பா கட்டுறது கோயம்பு முட்டை தோட்டை அறுத்து போட்டுக்கணும். அத பூ பூவாக்கிட்டு இன்னடியா? அதாம இந்த காளியாத்தா புலவரு அந்த புலவரை ஒன்னா போட்டு சேர்த்து கலக்கிக்கணும். அதான் போட கைதேன்னு கைய கையில வாங்கிக்கணும். மார்க்கெட் போய்க்கினேன். சும்மா கெண்டம் துண்டை கழுத்து கருவாடு மீன் வாங்கிக்கணும். அந்தாட கடைக்கு போனேன். இந்த அம்மா என்ன போனவா? இந்த அம்மா என்னது மசாலா வாங்கின்னு வந்து அம்மியில வச்சு என்ன அரைச்சிக்கணும். தமாசுக்கணும். பின்னாலே முடியல. அதே
பாருங்க எப்படி கீதுன்னு. என்னது இது? ஜனகாத்த மேல நடத்துறாங்க. துண்டு தொட்டிக்குவானுங்கமே. அப்பால அப்பளமா 10க்கு போயிட்டுக்குவானுங்க. அப்பால இதாட்டு போ. ஐயா கம்மு கூட இன்னும் பாரடி அநியாயத்தை இந்த அநாகரிக கூட்டம் பண்ற அட்டகாசம் கர்மம் என் கர்மம். நானே தங்கிட்ட சொல்றேம்மா. ஒண்ணும் இந்த கூட்டம் கூண்டோட ஒழியணும். இல்ல நானே எல்லாத்தையும் விட்டுட்டு மில் பங்களாவுக்கு போயிடுறேன். அம்மா அம்மா கூட்டத்தை அனுப்பிச்சிடலாம். ஆனா இப்பமாவே கத்திடுகிற நீ கத்தும் போது என் உடம்புல இருக்கிற சிவப்பு பிளட்லாம் அப்படியே கொதிக்குதுமே. அந்த கேள்வி ஏதாவது உன்னை கலாட்டா பண்ணாங்க சொல்லு. அவன் நெஞ்சில் இருக்கிற மஞ்சா முழுங்க அப்படியே முழுக்கு ஓடிச்சிடறேன் நானே சொல்லு. ஏண்டா வாழற வீட்டுல இடவு பார்த்து ஒப்பாரி. இந்த சேரி கூட்டத்தோட அட்டகாசம் அசிங்கம் இதெல்லாம் என்னடா? இனிமே இந்த சொந்தக்காரங்க எல்லாம் நிரந்தரமா இருக்க போறாங்களா அதை சொல்லிடு. டேய் சங்கர், நீ மனமறிய தப்பு பண்ணிட்ட. அந்த பொண்ணு இப்ப தாயான நிலைக்கு வந்துட்டா. பரவாயில்ல, அந்த பொண்ணையாவது வீட்டோட சேர்த்துக்கலாம். ஆனா இந்த சேரி கூட்டத்தோட அட்டகாசத்தையும் நாங்க தாங்கிக்கணுமா? அம்மா நான் ஏதாவது சொல்லி அவங்க அனுப்ப பாக்குறேன். எப்படியோ நீங்க எல்லாம் எங்க வீட்டுல 4 நாள் தங்கி இருந்து எங்களை எப்படியோ என்னென்னவோ மாதிரி கௌரவிச்சீங்க. அத்தையே நீங்க எல்லாம் மனசுல வச்சுக்கிறீங்களா? இல்லம்மா, மறக்க மாட்டோம். அப்பம்மா மறுபடியும் உன்னை பாக்குறது எப்பம்மா? கவனிக்கடா எக்கடிய இடுப்பு நோவு வருதுன்னா அம்மாவுக்கு சொல்லி அனுப்பு, நான் வரேன். நாங்க போயிட்டு வரோம். ஒண்ணும் மனசுல வச்சுக்காரு. என்னடா சினைங்களை எல்லாம் அனுப்பிச்சிட்டியா? பாட்டி உங்க இஷ்டப்படியே சேரி கூட்டத்துல அனுப்பி வச்சிட்டேன். குட் குட். ஆமா இந்த குட்டி தேத்தான் இருக்காளே இவள என்ன பண்ண போறே? பாட்டி அம்மா ஒப்பமா வர, கொஞ்சம் பேசாம இருங்க. வந்தா என்ன? மச்சான் சொந்தக்காரங்க எல்லாம் கூட்டாங்க, எனக்கு போர் அடிக்குது, நம்ம ஜாலியா வெளிய போலாமா? ராதா ராதா போலாமா? எங்க ராதாவை எங்க அழைச்சிட்டு போறீங்க? குந்த வீட்டுக்கு. புகுந்த வீட்டுக்கா? ஏண்டி புருஷன் வீட்டுக்கா பாப்பா? அது புகுந்த வீடு சினிமாவுக்கு பாட்டி. இந்த வீட்டை விட்டு ராதாவை நான் வெளியே அனுப்ப மாட்டேன். படா கில்லாடி மேனி, புருஷன் வீட்டுக்கு தான் போக கூடாதுன்னு கடை உத்தரவு போட்டுனேன். பாவம் அரியா பொண்ணு பூந்த விடு பயாஸ்கோப் பார்த்துட்டு சந்தோஷமா இருந்துட்டு வரட்டுமே. தோணிக்கு நானும் தானே கூட போய்க்கிறேன். ராதா உங்களோட வரமாட்டா. நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற? எனக்கு அழகு இல்லையா, வயசு இல்லையா, மூக்கு இல்லையா, அம்மா இல்லையா, அது இல்லையா, இது இல்லையா, எனக்கு என்ன இல்ல? அம்மா உனக்கு எல்லாமே கொஞ்சம் பேசாம இருக்கியா? நான் சொன்னதுதான் ராதா வர முடியாது. சார் என் சாதி நல்லா போட்டாங்கடா, மறுபடியும் ரேக் பண்ணிக்கியா? இரு இரு அல்லாஹ் கேட்டாரே எனக்கு யாயா யா மாமா. போங்கடா போய் கலைங்கடா. வாடா வாடா வாடிய மக்கள் நாங்க வர்றோம். ஏன் நிறுத்தறாதா? இத்தனை நாளைக்கு அப்புறம் நான் அவரை சந்திக்க வர்றேனே, அவர் என்ன பிரியத்தோட வரவேற்பாராண்ணா? ஒன்னா இருக்கும் போது இருக்கிற பிரியத்தை விட பிரிஞ்சிருக்கும் போது ஏற்படுற ஆசைதான் அதிகம். ஆயா கண்ணு வந்துக்குது. அத்தா என்ன மன்னிச்சிருங்க. மன்னிக்கப்பட வேண்டியவன் நான் தான். அவமானத்திலேயும் ஆத்திரத்திலையும் நான் உன்னை பிரிஞ்சிட்டேன். ஆனா அந்த பிரிவுல நான் பட்ட வேதனை இருக்கே. நீங்க வாயால சொல்லிட்டீங்க, நான் சொல்லாம அழுதேன். ஒரே கல்ல 2 மங்க அடிச்சிட்டோம். அதாவது உங்க பாட்டியோட திமிருக்கு முதல் அடியும் உங்க தங்கச்சியோட புதுவாழ்வுக்கு முதல் படியுமா நம்ம திட்டத்தை நிறைவேற்றிட்டோம். நீ செஞ்ச உதவிக்கு பக்கத்துல கொஞ்சம் வாய, ஒரு பரிசு தரேன். நம்ம லட்சியம் பூரணமா நிறைவேறட்டும், அப்புறம் தாராளமா வாங்கிக்கிறேன். இனிமே நம்ம யாரும் பிரிக்க முடியாது இல்லத்தா? பிரிக்க முடியாது, பிரியவும் மாட்டோம். உரிமையோட தாலி கட்டிட்டு இப்படி தனியா சந்திக்கிறோமே, அதை நினைச்சாதான் எனக்கு வருத்தமா இருக்கு. இப்பவே நான் உங்க கூட வந்துடுறேன். உடம்ப பங்களாவிலையும் உயிரை உங்ககிட்டயும் வச்சுக்கிட்டு இது என்ன வாழ்க்கை? உன்னையும் என்னையும் கணவன் மனைவியா அவங்க நினைக்கலையே. அப்ப நாம எப்பதான் ஒன்னா வாழணும்? வாழ்ற நேரம் வரும்.
கிளைய விட்டு மலர பிரிக்கலாம், ஆனா மலர விட்டு மனத்தை பிரிக்க முடியாது ராதா. அத்தா, நாம 2 பேரும் அடிக்கடி சந்திப்போம்.